நம்ம வீட்டில் இருக்க முக்கியமான பிளேஸில் ஒன்று என்ன அப்படின்னா நம்ம கிச்சன் தான். அந்த கிச்சன் தான் நம்ம அதிக நேரமாக இருப்போம். அதுலேயுமே இந்த ஃப்ரிட்ஜில் தான் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்போம். இந்த ஃப்ரிட்ஜை எப்படி நம்ம டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங். ஜஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே இந்த க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஐட்டம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். ஃப்ரிட்ஜை வந்து ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணுற ஐடியாஸாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலாம். நம்ம வீட்டில் வந்து அதிகமான ஐட்டம்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அதை வந்து நிறைய வைக்கும் போது அந்த மாதிரி டம் ஆயிரும். ஸோ டம்ப் பண்ணி இருக்கிறத நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டெப்ஸில் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எம்டி த ஃப்ரிட்ஜஸ், அதாவது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அதில் எக்ஸ்பிரிலாம் இருக்கா, எப்போ வாங்கணும் எல்லாம் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வைக்கலாம். ஸோ எல்லாம் இப்போ வெளியே எடுத்து வச்சாச்சு. செகண்ட் என்ன அப்படின்னா நம்ம அதை வந்து ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து இந்த ட்ரேயெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப பேட் ஸ்மெல் இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஐஒய் சொல்யூஷன் இல்லைனா வந்து க்ளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சொல்யூஷன் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி சொல்லித்தரேன். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஹாட் வாட்டரை வந்து ஊற்றிக்கலாம். அந்த ஹாட் வாட்டர்லாம் நீங்கள் டிஷ்வாஷ் சொல்யூஷன் இருக்குல்ல, நம்ம வந்து துணிகளுக்கு ஊற்றுவோம்ல, அந்த லிக்விட் வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து காட்டன் கிளாத்லேயோ இல்லைனா வந்து வைப்பர் கிளாத்லாம் விற்கும் ஷாப்ஸில், அதில் வந்து நீங்கள் வந்து டிப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரிட்ஜில் எல்லா பக்கமும் நீங்கள் வந்து துடைக்கலாம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்து ஸ்ட்ரெயினாக ரிமூவ் ஆகிடும். ஏன்னா நம்ம ஹாட் வாட்டர் டிஷ்வாஷ் சோப் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து எல்லா இடத்தையுமே நம்ம வந்து இதில் வச்சு இந்த வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லெமன் கூட யூஸ் பண்ணலாம். லெமன்லையுமே நல்ல அழுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லெமன் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரேஸ்லாம் இருக்குல்ல, அந்த ட்ரேலாம் நீங்கள் வந்து நல்லா அட்லீஸ்ட் 3 to 6 months ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். நல்லா எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு வெயில் இருந்தால் வெயிலில் காய வைங்க. இல்லைனா வந்து நல்லா கிளாத்தில் தொடச்சிட்டு நீங்கள் ஃபேன் கடியில் கூட காய வச்சுக்கலாம். நம்ம இந்த ட்ரேலெலாம் நம்ம இந்த சாஸ்லாம் நீங்கள் வந்து வச்சுருப்போம் இந்த சைடில், இந்த அதில் வந்து சாஸ் கரெல்லாம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து டிஐஒய் சொல்யூஷன் வந்து லெமன் யூஸ் பண்ணி இல்லை வினிகர் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னாவே சீக்கிரம் ரிமூவ் ஆயிரும். நல்லா கிளாத்தில் வைப் பண்ணிக்கோங்க. நல்லா வைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன்லையாவது நல்லா காய வைங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு வந்து மேட்லாம் விற்குது. ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருக்க ஐட்டம்ஸ் ஏதாவது சிந்துச்சுன்னா டக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் மேட்டு கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா உள்ளே வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ரேக்காக இதில் அடுக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பேக்கிங் சோடாவை ஒரு ஓப்பன் பாக்ஸில் நீங்கள் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா அது வந்து ஆர்டர், அதாவது கெட்ட வாடைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து எப்பயுமே இந்த மாதிரி மெயின்டைனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாக்ஸ் வச்சு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் தனியாக, வெஜிடபிள்ஸ் தனியாக அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து எந்த ஒரு ஃபுட்டோட ஸ்மெல்லும் இன்னொரு ஃபுட்டோட ஸ்மெல்லுக்கு வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டம்ப் பண்ணி இருக்க ஃப்ரிட்ஜை நம்ம இப்படி தான் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸாக வச்சாச்சு. அதுவும் 15 மினிட்ஸ்லேயே நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சது யார் அப்படின்ற கொஷினுக்கான ஆன்சர் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்பர்ட் மார்ஷல் அப்படிங்கிறவங்க தான் 1899 கண்டுபிடிச்சாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டிப்ஸ்லாம் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.